இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல்லாவரத்தை டிராப் பண்ணிட்டோம். நம்ம நண்பர் ஒருத்தர் கால் பண்ணாரு. ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால ஃபாலோவர் தான். அவர் தான் முத என்கிட்ட பேச ஆரம்பிச்சவரே இன்ஸ்டாக்கு வந்ததுக்கு அப்புறம். ஸோ அவர் தான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசினாரு. அவரை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். யாரு என்னன்னே தெரியல. எனக்கு வந்து நெட்டு சுத்தமா முடிஞ்சு போச்சுங்க. அவர் கரெக்டா போன் போலவும் நான் சொல்றேன், எனக்கு நெட்டு முடிஞ்சு போச்சு, நெட்டு முடிஞ்சு போச்சு, ஒரு 50 ரூபா போட்டு விடுங்க, நான் வர்றேன், ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. ஒருத்தர் பேசணும்னு போன் போறாரு, யாருன்னே தெரியல. அவர்கிட்ட போய் நெட்டு கார்டு போட்டு விட சொல்றேன். அவரும் போட்டு விட்டாப்ல, பக்கத்துல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு இதுவும் பல்லாவரம் பார்க்கிங் தான். ஆனா பார்க்கிங் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பல்லாவரம் பார்க்கிங் தான். இங்கதான் எங்கேயும் இருக்கேன்னாப்ல, பாத்துருவோம். ஐயா சரி சரி ரைட்டு. பாத்தீங்கன்னா அங்க பார்க்கிங்ல தான் பார்த்தாச்சு. சரி ஒரு டீயை குடிக்க போலாம். இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா டைம் வேற அதிகமாகி போச்சு. இப்போ விட்டோம்னா ஏர்போர்ட்ல இருந்து டியூட்டி எடுக்க முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் போய் டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம் பிரதர் அப்படின்ட்டு டீ சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா டீ கடைக்கு வந்துட்டோம். அங்க இருக்குங்க டீ கடை. டீயை சாப்பிட்டுட்டு ட்ரிப்பா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு. ஏயா நிம்மதியா? எனக்கு வந்து யாரோ செகண்ட் ஃப்ளோர் தானே, அங்க போய் அதேதான் அவங்க பில்லர் நம்பர் கேட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போங்க. 100 ரூபா கேளுங்க. அந்த ஏரியாலாம் அவங்க எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. 100 ரூபா கம்பல்சரி கேளுங்க. பார்க்கிங் எவ்வளவு பேர் சொல்லிட்டு 100 ரூபா கேளுங்க எக்ஸ்ட்ரா. ரைட்டு விடுங்க, கேட்டுருவோம். 600 ரூபா வாங்கிடுவோம்.